வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம். மதிமுகவுல தொடர்ந்து கடந்த சில வாரங்களாகவே பல சிக்கல்கள் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடிந்தது. நீங்களும் இதற்கு முன்னாட வெவ்வேறு சிக்கல்கள் உள்ளுக்குள்ள இருந்ததை சுட்டிக்காட்டி எழுதி இருக்கிறீங்க. அதையும் நம்ம பார்த்தோம். இப்போ ரொம்ப குரூஷியலா மதிமுகவுடைய முதன்மை செயலாளர் திரு துரை வைகோ எம்பி அவர்கள் அந்த பொறுப்பிலிருந்து நான் என்னை விடுவித்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்திருக்கிறார். என்ன நடந்துகிட்டு இருக்குது? மல்லை சத்யா அவர்கள் மூலமாகத்தான் இவ்வளவு நடக்குது அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. இந்த பிரச்சனை எங்க தொடங்கியது? என்ன நடக்குது? சமீபத்தில் நடந்த தொழிற்சங்கம் எம்எல்எஃப் பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த துரை திடீரென பாதியிலேயே கூட்டத்தில் இருந்து புறப்பட்டு சென்றார். அந்த காட்சிகள் எல்லாம் தொலைக்காட்சிகளில் நேரலையாகவே ஒளிபரப்பப்பட்டன. அவர் கார் ஏறி புறப்படுகிற போது துரை வைகோவினுடைய ஆதரவாளர்களில் ஒருவராக யாரோ ஒருவர், பெயர் எனக்கு தெரியவில்லை, அவர் அண்ணா நீங்க போகாதீங்க, நீங்க சொல்லுங்க, நான் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னு ஒரு செய்திய துரை வைகோ கார்ல உட்கார்ந்து இருக்கும் போது சொல்றார். அவர் யார சொன்னாரு, யாரை வெட்டி விட்டு ஜெயிலுக்கு போறேன்னு சொன்னாரு அப்படிங்கிறதுலாம் துரை வைகோவுக்கு தான் தெரியும். இப்ப இப்படி ஒரு சூழல் தலைமை கழகமாக இருக்கிற தாயகத்தினுடைய வாயிலேயே நடைபெறுது அப்படின்னு சொன்னா, அப்போ உள்ள ஏதோ நடந்திருக்கணும் அப்படிங்கிறதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. கட்சிக்காரங்க கிட்ட பேசின வகையில அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எம்எல்எஃப் பொதுக்குழுவுக்கு வந்த துரை அவர் முதல் நாள் அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் மல்லை சத்யா அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்துல பதிவிட்டு இருந்த ஒரு பதிவை எடுத்து வாசிச்சு காட்டுறாரு. வாசிச்சு காட்டிட்டு கூட்டத்தில இருந்து வெளிநடப்பு பண்ணிட்டு போறாரு அப்படிங்கிற செய்திய சொன்னாங்க. ஏன் அதை எம்எல்எஃப் பொதுக்குழுவுல வாசிச்சு காட்டணும்? என்ன நோக்கம்? எம்எல்எஃப் என்பது தொழிற்சங்க அமைப்பு, பேரண்ட் பாடி மதிமுக. இப்ப தொழிற்சங்கத்துக்கான என்ன தேவைகள், புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுறாங்க, அந்த நிர்வாகிகள் குறித்த அவர்களுக்கான செயல் திட்டம் என்ன, இது குறித்து தானே பேசி இருக்கணும். சம்பந்தம் இல்லாம ஒரு சப்ஜெக்டா இன்னைக்கு பேச வேண்டிய கட்டாயமே இல்லை. ஆனா அன்றைக்கு பேசுறாரு. அதற்கு முன்பாக பல சம்பவங்கள் அரங்கேறிடுச்சு. ஒரு வழக்கறிஞர் ஒருவர் மூலமாக ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியாகுது சமூக வலைதளங்கள்ல. நீங்க 30 ஆண்டுகள் உழைத்ததில்லை, 300 ஆண்டுகள் உழைத்தாலும் இந்த கட்சியில துரை வைகோ சொல்வதைதான் கேட்கணும். துரை வைகோ சொல்வதை கேட்பதாக இருந்தால் இருங்க, இல்லைன்னா மூட்டை முடிச்சுகளை கட்டி கொண்டு புறப்படுங்க அப்படின்ற பதிவுகள் எல்லாம் அந்த வழக்கறிஞர் மூலமா வருது. அதுல ரொம்ப குறிப்பா என்னன்னா, துரை வைகோக்கு அடுத்து டென்னிஸ் பிளேயர் வருண் வைகோ அப்படின்னு அதுல குறிப்பிட்டிருக்கிறார் அந்த வழக்கறிஞர். அப்போ வைகோவினுடைய மகன், அவர் தான் துரை வைகோவினுடைய மகன். அந்த அறிக்கையில இருக்கு. அந்த அறிக்கையில என்ன சொல்றாருன்னா, வைகோவுக்கு அடுத்து துரை வைகோவுக்கு அடுத்து டென்னிஸ் பிளேயர், இந்த வார்த்தையை அவர் குறிப்பிட்டிருக்கிறார், டென்னிஸ் பிளேயர் வருண் வைகோ வருவார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த கட்சியில யாருக்குமே மதிப்பளிக்க மாட்டோம், வைகோ அவருக்கு அடுத்து துரை வைகோவுக்கு அடுத்து அவருடைய மகன் வருவாங்க அப்படிங்கிற செய்தி, இது யார் மூலமாக சொல்லப்படுகிற செய்தி? யாரை மகிழ்விப்பதற்காக சொல்லப்படுகிற செய்தி? எதற்காக நீ 30 ஆண்டுகள் உழைச்சாலும் 300 ஆண்டுகள் உழைச்சாலும் துரை வைகோ சொல்றதுதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த அறிக்கையெல்லாம் இருக்குல்ல, கட்சிக்காரங்களுக்கு புரிதல் இருக்கு சார். என்றைக்கு வைகோவினுடைய மகன் வந்தாரோ அவர்தான் வைகோவுக்கு அடுத்த இடத்துக்கு வரப்போகிறார். வாரிசு அரசியல் என்பது எல்லா இடங்களிலும் மலிந்து கிடக்கிறது. அதுக்கு எதிராக எல்லாம் இங்க பேச வேண்டிய சூழலே இல்லை. மக்களே வாரிசு அரசியலுக்கு பழக்கப்பட்டிருக்கிறாங்க. கவுன்சிலர் பையனே கவுன்சிலர் ஆகிற காட்சிகளை நாம பாக்குறோம். அப்படி இருக்கும்போது கட்சிகள்ல இது இருக்கத்தான் செய்யும். ஆனா எந்த கட்சியிலையும் இல்லாத சலசலப்பு இந்த கட்சியில ஏன் இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க மற்ற கட்சிகள்ல 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய நெடுந்தூரம் பயணித்து வந்திருப்பவர்களை அரவணைச்சு போகிற போக்கு என்பது இருக்கும். ஆனா துரை வைகோ கிட்ட அந்த ஒரு போக்கு இல்லாம எல்லோரையும் அது எதேச்சதிகார போக்கோடு நடத்துவது, எல்லாரிடத்திலும் ஒரு கார்ப்பரேட் மனநிலையில் நடந்து கொள்வதுங்கிறதுனாலதான் கடந்த காலத்துல இவருடைய வருகை உறுதி செய்யப்பட்டதற்கு பிறகு, பல சம்பவங்கள் அரங்கேறியதற்கு பிறகு திருப்பூர் துரைசாமி மாதிரியான ஆட்கள் எல்லாம் வெளியேறி ஒதுங்கி நிற்கக்கூடிய காட்சிகளை நாம பாக்குறோம். இப்போ இன்றைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இதற்கு முன்பாக நடந்த ஒரு முக்கியமான செய்தியை குறிப்பிட்டாகணும். இப்ப இந்த சம்பவம் நடந்துருச்சு. இப்ப துரை வைகோ வெளியேறி போறாரு. ஒரு தொண்டர் போய் சொல்றாரு, நான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறதுக்கும் தயாரா இருக்கேன், நீங்க சொல்லுங்க, நான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறேன் அப்படின்றாரு.
அதை தடுத்து நிறுத்தல துரை வைகோ. இப்ப உள்ளுக்குள்ள நடந்த விஷயங்கள், கட்சிக்காரங்க சொல்ற விஷயங்களை தாண்டி சமூக வலைதளங்கள்ல துணை பொதுச் செயலாளரான மல்லை சத்யா பேசிய வீடியோவும் வந்திருக்கு. வைகோ கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேசி இருக்கிற வீடியோ வந்திருக்கு. அதுல அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய வாழ்நாளின் இறுதி மூச்சு இழுக்கிற வரை நான் மறுமலர்ச்சி திமுகவில் தான் இருப்பேன். தலைவர் வைகோவை தவிர வேறு ஒரு தலைவரை நான் என்றைக்கும் நினைத்து பார்த்தது கிடையாது. அவர் எனக்கு தலைவர் அல்ல, தந்தைங்கிறார். அப்படி சொல்லி அவர் பேசிவிட்டு என்ன சொல்றாருன்னா, என்னுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பால் சங்கடம் நேரும் என்று கருதுவீர்களே, ஆனால் என்னுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பை இன்றைக்கே நான் ராஜினாமா செய்யறேன்னு எம்எல்எஃப் கூட்டத்துல பேசுறாரு. அந்த காணொலி இடம்பெற்றிருக்கு. உடனே கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருந்துச்சு. வைகோ என்ன சொல்றாரு, மல்லை சத்யா அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, உடனே வாபஸ் வாங்கணும், ராஜினாமா செய்வேன்னு சொன்னதை வாபஸ் வாங்கணும், அவர் எனக்கும் இந்த இயக்கத்துக்கும் தேவைன்னு சொல்லிட்டு அவரை பத்தி நெடிய செய்திகளை சொல்றாரு. வைகோவுக்கு எப்படி காவல் அரணாக இருந்தார், இந்த 30 ஆண்டுகளில் நகமும் சதையுமாக இந்த இயக்கத்துக்கு எப்படி எல்லாம் இருந்தார் என்பதை எல்லாம் பட்டியல் போட்டு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஒரு பிணக்கு உருவாகி இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களே, ஆனால் அந்த பிணக்கு கண்ணாடியில் ஏற்பட்ட பிளவு என்று நீங்கள் கருதாதீர்கள், தண்ணீரில் ஏற்பட்ட பிளவு என்று நீங்கள் கருதுங்கள். கண்ணாடி பிளவுபட்டால் அது திரும்பவும் ஒட்டாது, தண்ணீர் பிளவுபடுமையானால் அது மீண்டும் பிளவுபட்ட இடம் கூட தெரியாமல் சேர்ந்து விடும். நானும் மல்லை சத்யாவும் தண்ணீர் போலன்னு பேசுறாரு. யாரு? கட்சியினுடைய பொதுச் செயலாளர். கட்சிக்கு யாரு சுப்ரீமோவோ அவர் அந்த கருத்தை வெளிப்படுத்துறார். அவர் வெளிப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கிற போது துரை வைகோவால் நியமிக்கப்பட்டிருக்கிற இணையதள பொறுப்பாளர் என்கிற ஒரு நபர் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு. மல்லை சத்யாவை கட்சியில் இருந்து வெளியேற்றணும், மல்லை சத்யாவை துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிடுறார். இதோட அன்றைய நிகழ்வு முடிவுக்கு வருது. அதற்கடுத்து நிர்வாக குழு கூட்டம் நாளைக்கு 20ஆம் தேதி நடக்கும்னு தலைமை கழகத்தின் சார்பில் பொதுச் செயலாளர் அறிக்கை வெளியிடுறார். இந்த அறிக்கை வெளியிட்டதற்கு பிறகு துரை வைகோவுக்கு ஆதரவாக நடந்து கொள்வதாக சொல்லி மாவட்ட கழகங்கள்ல சில இடங்கள்ல தீர்மானம் போடுறாங்க. என்ன தீர்மானம் போடுறாங்கன்னா, கட்சியிலிருந்து மல்லை சத்யாவை நீக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் போடுறாங்க. துரோகி மல்லை சத்யா என்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க. இப்போ இங்க இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, 20ஆம் தேதி நிர்வாக குழு நடக்க போகுது. அப்படி ஏதாவது துரோகம் இழைத்திருக்கிறாருன்னு சொன்னா யார் துரோகம் இழைத்தாருங்கிறத நேரடியா வெளிப்படையா சொல்லலாம். வெளிப்படையா சொல்லி உண்மையிலேயே அவர் துரோகம் இழைத்திருந்தார், அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கைக்கு கோரலாம். அதுக்கு தார்மீக உரிமை நிர்வாக குழுவுக்கு இருக்கு, இல்லைன்னு மறுக்க முடியாது. ஆனா இந்த தீர்மானங்களை போடுவதன் மூலமாக என்ன நடந்துற போகுது, இந்த தீர்மானங்களின் மூலமாக என்னத்தை நீங்க சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்டா, இதற்கு பின்னால் வேறு ஏதோ ஒரு அரசியலை துரை வைகோ முன்னெடுப்பதற்கு தயாராகி இருக்கிறார் என்றுதான் அதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இப்போ இதுல அடுத்த கட்டமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி தீர்மானங்களை எல்லாம் போடும்போது அம்பேத்கரினுடைய சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு அன்றைய மாலை ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர். மாவட்ட கழகங்களில் எந்த தீர்மானமும் நிறைவேற்றக்கூடாது, மாவட்ட கழகங்கள் அவசர கூட்டங்களை 20ஆம் தேதி வரை நடத்தக்கூடாது, 20ஆம் தேதி நிர்வாக குழு கூட்டம் நடைபெறும், அன்றைய தினம் நிர்வாக குழுவில் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டதுக்கு பிறகு மாவட்ட கழகங்கள்ல கூட்டத்தை நடத்துறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, கட்சியினுடைய பொதுச் செயலாளருக்குத்தான் எல்லா அதிகாரமும் இருக்கு. கட்சியினுடைய பொதுச் செயலாளரே கூட்டம் போடாதீங்கன்னு சொன்ன பிறகு மாவட்ட கழகங்கள்ல எதற்காக கூட்டம், மாவட்ட கழகங்கள்ல எதற்காக தீர்மானம் நீக்கணும்னு சொல்லி, அப்ப கட்சி யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதாக நீங்க உணர்த்த விரும்புறீங்க? சேலஞ்ச் யாருக்கு பண்றீங்க? வைகோவுக்கு பண்றீங்க சேலஞ்ச். வைகோ சொல்லிட்டாரு, எனக்கு மல்லை சத்யா முக்கியம், இந்த கட்சிக்கு அவர் முக்கியம், எனக்கும் அவருக்குமான உறவுன்றது தண்ணீரை போன்றதுன்னு சொல்லிட்டாரு. தீர்மானங்கள் நிறைவேற்றாதீங்க, 20ஆம் தேதி நிர்வாக குழுவுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாரு. அதன் பிறகு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. சமூக வலைதளங்களில் துரோகி துரோகி என்று எழுதி கொண்டே இருக்கிறார்கள், பத்தினி வேஷம் போடுகிறார் என்று எழுதுகிறார்கள், நீலி கண்ணீர் வடிக்கிறார் என்று எழுதுகிறார்கள். அப்போதும் கூட மல்லை சத்யா ஒரு அறிக்கையை தருகிறார். என்ன சொல்றாருன்னு சொன்னா, நான் தலைவர் வைகோவுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறேன், எனக்காக யாரும் சமூக வலைதளங்களில் எதையும் ஆதரவாக எழுதாதீர்கள். ஒருவேளை இந்த பதிவுகள் எல்லாம் உங்கள் கண்களுக்கு வந்தால் எனக்காக வருத்தப்படுங்கள், அது எனக்கு போதுமானது, நானே எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லிக் கொள்கிறேன். என்னை பற்றிய செய்திகள் எல்லாம் இப்படி வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி வருகிறது, அதற்கெல்லாம் யாரும் எந்த வருத்தமும் கொள்ள தேவையில்லை. நான் தலைவர் வைகோவுக்கு கட்டுப்பட்டிருக்கிறேன், அவருடைய முடிவு எதுவாக இருந்தாலும் அதை நான் ஏற்க தயாராக இருக்கிறேன்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டு முடிச்சிட்டார். இப்ப திடீரென இன்றைக்கு இந்த ராஜினாமா குறித்த அறிவிப்பை துரை வைகோ வெளியிட்டிருக்கிறார். இதுல மல்லை சத்யா அவர்கள் எங்களுக்கு விவரம் தெரிந்த காலத்திலிருந்து மல்லை சத்யா மதிமுகவினுடைய முக்கிய முகங்களில் பிரதானமாக அவர் அறியப்படுகிறார். அவர் மேடையில் அவர் பேச தொடங்குற அந்த வரிகள் கூட பூகம்பத்தின் விதைகளே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறது ரொம்ப பிரசித்தமா எல்லாராலும் பேசப்படுகின்ற ஒரு விஷயம். அந்த அளவுக்கு அறியப்பட்டவர். வைகோவினுடைய ஃபர்ஸ்ட் லெப்டினன்டா இன்றைக்கும் கட்சியில் தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருப்பவர். பலர் விலகி சென்றாலும் அவர் இன்றைக்கும் தொடர்ந்து நீடிக்கிறார்.
அவருடைய பொசிஷன் எப்படி வந்து வாபுலாக ஆரம்பிச்சது? அந்த பொசிஷன்ல வந்து ஏன் அவருக்கு சிக்கல் ஏற்பட்டது? எங்க அவரை வந்து ஏன் எல்லாரும் கொஸ்டின் பண்ண அல்லது கார்னர் பண்ண தொடங்குறாங்க? இல்ல, இதை வந்து குற்றம் சுமத்துற துரை வைகோ தான் சொல்லணும். இன்னைக்கு கூட அவருடைய அறிக்கையில என்ன சொல்றாருன்னா, ஒருவர் தலைவருக்கு அருகில் இருந்து கொண்டு துரோக நடவடிக்கைகளில் ஈடுபடுறார் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒருவர் யார்? அந்த $1,000,000 கொஸ்டினுக்கு ஏன் துரை பதில் சொல்றது இல்ல? வெளியிலிருந்து வருகிற அறிக்கைகள், மற்றவர்கள் போடுகிற தீர்மானங்கள் தான் மல்லை சத்யான்னு பேரை சொல்றாங்க. கட்சியினுடைய முதன்மை செயலாளர் இன்னைக்கு என்னுடைய ராஜினாமாவுக்கு இவருதான் காரணம், இவரோடு சேர்ந்து என்னால பணியாற்ற முடியாதுங்கிறார். அப்ப அவர் யாருன்னு ஏன் சொல்ல மறுக்கிறாரு? சரி, இன்னொரு புறத்துல வச்சுக்கோங்க. நீங்க இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு என்னிடம் விடை இருக்கு. ஆனா நான் விடை சொல்வதை விட அவரை இந்த கட்சியிலிருந்து நீக்கணும்னு சொல்றது யாரு? துரை வைகோ. அப்ப அவர் தானே அதுக்கான காரணத்தை சொல்லணும். வலுவான காரணங்கள் இருந்தா நீங்க அந்த காரணத்தை யாருக்கிட்ட சொல்ல போறீங்க? கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கிட்ட சொல்ல போறீங்க. நீங்க அதெல்லாம் சொன்ன பிறகு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வந்து எனக்கு மல்லை சத்யா சேனாதிபதி, அவரை நான் இந்த இயக்கத்தில் வைத்துக் கொள்வதுதான் இந்த இயக்கத்துக்கும் எனக்கும் வலிமைன்னு பேசுவாரா? அப்ப அவர் பேசுறாருன்னு சொன்னா, அப்ப நீங்க வைக்கிற காரணங்கள் எல்லாம் எந்த விதத்திலும் எந்த முகாந்திரமும் இல்லாத சொத்தையான காரணங்கள்ங்கிறத உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? கட்சியினுடைய பொதுச் செயலாளர்கிட்ட போய் இவர் துரோகி, இவர் இப்படி பண்றாரு, அதனால இவரை நீக்குங்கன்னு கட்சியினுடைய முதன்மை செயலாளர் சொல்றாரு சார். இன்னொரு படி நான் மேல போய் சொல்றேன், அவருடைய மகன் சொல்றாரு. ஆனா கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அப்பா என்ன செய்யறாருன்னா, யார நீக்கணும்னு இவர் சொல்றாரோ அவர் எனக்கு தேவைன்னு சொல்றாரு. அப்போ கட்சியினுடைய தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரு? கட்சி தலைவருடைய முடிவு தானே இறுதி முடிவு. ஏன் இவ்வளவு நெருக்கடிகளை நீங்க கொடுக்குறீங்க? நீங்க இவ்வளவு நெருக்கடிகளை திடீரென கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு? அவர் என்ன தவறு செய்திருக்கிறாருன்னு முன்வைங்க. அவர் என்ன தவறு செய்திருக்கிறாருங்கிறத கட்சிக்காரங்கள்ட்ட சொல்லுங்க வெளிப்படையா. துரோகம் செய்திருக்கிறார் சொல்லி என்ன துரோகம் செய்துட்டாரு கட்சிக்கு? நான் கேட்கிறேன் சார். துரோகம் செய்தாருன்றதை தாண்டி நான் வெற்றேன்னு ஒருத்தர் வர்ற அளவுக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னா அது என்னன்ற கேள்வி வருது. அததான் சார் அவர் சொல்லணும். அவர் தான் சொல்லணும். யாருகிட்ட போய் சொல்றாரு அந்த தொண்டர்? நான் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாருல, அது எவ்வளவு ஒரு மோசமான வார்த்தை, எவ்வளவு பெரிய வன்முறைக்கு வித்திடுகிற வார்த்தை. ஒருவேளை அதை கேட்டு அந்த இடத்துல வேறு யாராவது ஒருவர் யார நீ வெட்டுறேன்னு சொல்றேன்னு சொல்லி தள்ளுமுள்ளாகி அது வேற ஏதாவது ஒரு சலசலப்புக்கு வித்துட்டு இருந்தா எவ்வளவு ஒரு மோசமான நிலைமையை உண்டு பண்ணிருக்கோம் கட்சி அலுவலகத்துக்குள்ள. இது கட்சிக்கு எவ்வளவு பெரிய அவப்பெயரை தேடி தந்திருக்கோம். ராணுவ கட்டுப்பாடோடு கட்சி நடத்தி இருக்கிறார் வைகோன்னு பேசி இருக்கிறாங்களே கடந்த காலத்துல. அப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளை எல்லாம் காலில் போட்டு மிதிக்கிற விதமாக ஒருவர் பேசி இருக்கிறார். அவரை கண்டறிந்து இதுவரை நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்களா? இதுவரை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேச்சாக எழுந்திருக்கிறதா? துரோகி துரோகி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர என்ன துரோகம் செய்தார் என்று அவர்கள் தானே பட்டியல் போடணும். இந்த பிணக்குக்கு என்ன காரணம்னு இப்ப மல்லை சத்யா வந்து சொல்லல துரை வைகோவை நீக்குங்க, துரை வைகோவை நீக்குனாதான் நான் வந்து துணை பொதுச் செயலாளர் தொடருவேன்னு சொல்லல. சொல்றது யாரு? துரை வைகோ சொல்றாரு. அப்ப துரை வைகோ தானே விளக்கம் சொல்லணும். என்ன இன்னைக்கு அறிக்கையில சொல்லிடலாமே அந்த விளக்கத்தை, என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு. அவர் பெரிய லிஸ்ட் போட்டிருக்காரு. அதாவது இந்த கட்சியினுடைய எல்லா வெற்றிகளுமே அவரால் தான் நடந்தது என்று அந்த அறிக்கையில குறிப்பிடுறாரு. அவர் பல்வேறு சம்பவங்களை குறிப்பிடுறாரு. சரி, நான் என்ன கேட்கிறேன், உள்ளாட்சிகளில் இத்தனை இடங்கள் கிடைத்ததற்கு காரணம் இவரு தானா? கட்சிக்கு கொடுத்த இடமா அல்லது இவருக்கு கொடுத்த இடமா? இவர் வருவதற்கு முன்பு இடங்களை உள்ளாட்சிகளை பெற்றார்களே மறுமலர்ச்சி திமுக சார்பில், அப்ப எப்படி பெற்றாங்க? இவர் எங்க இருந்தார் அப்போது? குருவிக்குளம் யூனியனை கைப்பற்றினதுங்கிறது இவரெல்லாம் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே, வைகோவினுடைய மகன் இன்னார் என்று அறியப்படுவதற்கு முன்பே மறுமலர்ச்சி திமுக கைப்பற்றி இருக்க. அப்ப இதெல்லாம் சொன்ன நீங்க, இவ்வளவு விவரங்கள் அந்த அறிக்கையில கொடுத்திருக்கிற நீங்க என்ன துரோகத்தை செய்தார், யார் செய்தார்னு சொல்வதற்கு ஏன் உங்களுக்கு துணிச்சல் இல்லை? அப்போ திரைமறைவிலேயே எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டும் என்று துரை வைகோ கருதுகிறார். ஒரு ஜனநாயக இயக்கத்தில் அப்படி செய்துவிட முடியாது என்பதை இந்த இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிற வைகோ மறுத்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். மல்லை சத்யா சாதி ரீதியாக சீண்டப்பட்டார் அப்படின்னு ஒரு செய்தி கசிகிறது, அது உண்மையா? அதாவது சார், சாதி ரீதியிலான மனநிலையோடு துரை வைகோ இயங்குகிறார் என்பதுதான் நான் தொடக்க காலத்திலிருந்து சொல்லி வருகிற குற்றச்சாட்டு. தன்னை சுற்றி இருக்கிற எல்லோரையும் அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்களாகவே வைத்துக் கொள்வது, புதிய பொறுப்புகள் புதிய நியமனங்கள் நியமிக்கப்படுகிற போதெல்லாம் அவருடைய உறவினர்களை அவருடைய சொந்த சாதியை சேர்ந்தவர்களையே வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது இருக்குல்ல, அது எல்லாமே வந்து முழுக்க முழுக்க சாதியின் மீது இருக்கக்கூடிய பற்றுதான். இதை கடந்த காலத்துல பேசியதன் பொருட்டு தான் அந்த கட்சியிலிருந்து நான் வெளியேற்றப்பட்டேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று, MLF-னுடைய பொதுக்குழு கூட்டத்துல அவர் பேசுறார். என்ன பேசுறாருன்னா, அந்த மல்லை சத்யா அவர்களினுடைய அறிக்கையில மாமன்னன் படவாணி போல இருக்கிறதே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மேற்கோள் காட்டுறார்.
அப்போ அவர் என்ன சொல்றாரு துரை, அப்படியெல்லாம் இந்த கட்சியில இருக்குன்னு சொல்றாங்க. இவர் தாழ்த்தப்பட்டவரா இருந்தா அறிக்கை கொடுத்த வழக்கறிஞரும் தாழ்த்தப்பட்டவர் தான் சொல்றாரு. அப்ப சாதிய எண்ணம் இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு பேச்சை அவர் எம்எல்ஏ பொதுக்குழுல பேசுறாரு. அப்ப பேச வேண்டிய நோக்கம் என்ன? அவர் என்ன சொல்லி இருக்கணும்? கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளருக்கு வருத்தம் இருந்தா பொதுச் செயலாளர்கிட்ட சொல்லுங்க. டிப்ளமேட்டிக்கா பேசி இருக்கணுமா வேணாமா? கட்சியினுடைய முதன்மை செயலாளர் என்பதை தாண்டி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லவா? அவருடைய பொறுப்புக்கு உகந்தவாறு அவர் பேசி இருக்க வேண்டாமா? அவர் என்ன பேசுறாரு? அறிக்கை கொடுத்த வழக்கறிஞரும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான், இவரும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான். அப்ப தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவரை வைத்தே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவரை நீங்க ஓரங்கட்டுகிற வேலையை செய்வீங்களா? அப்ப அது ஏற்புடையதாக இருக்குமா? எனவே சாதிய கண்ணோட்டத்தோடு பார்த்து இருக்கிறார்கள் என்பது யதார்த்தமான உண்மை. இன்னொன்னு, இன்னைக்கு அவருடைய அறிக்கையில நல்லா பாருங்க, நிறைய வாய்ப்புகளை கொடுத்ததாக ஒரு செய்திய சொல்றாரு. ஏற்கனவே ஒரு படத்திறப்பு விழா, கட்சிக்காரர் ஒரு மறைந்த எங்கள் தஞ்சை மாவட்டத்துக்கு அருகில் இருக்கிற மன்னார்குடியில் நடந்த ஒரு படத்திறப்பு விழாவில் துரோகிகளுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு கொடுத்துச்சு இந்த கட்சி. அப்படின்னா நீங்க யார சார் சொல்றீங்க? கட்சியினுடைய பொதுச் செயலாளரை சொல்றீங்களா? துரோகிகளுக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னு சொன்னா அப்ப அவருக்கு அரசியல் தெரியல, அவருக்கு யாரையும் படிக்க தெரியல, உங்களுக்கு மட்டும்தான் அந்த பார்வை இருக்குன்றீங்களா? இத்தனை ஆண்டு காலம் அந்த கட்சியை நடத்தி வந்தவர் சார் அவரு. உங்களுக்கு வேண்டுமானால் அப்பாவா இருக்கலாம். எத்தனையோ பேருக்கு அவர் தலைவர். அவரை பார்த்துத்தான் அரசியலுக்கு வந்தார்கள். அவரை பார்த்துத்தான் அரசியல் பயணத்தை மேற்கொண்டார்கள். அவரை பார்த்துத்தான் திராவிட இயக்கத்தில் ஒப்படைத்துக் கொண்டார்கள். அப்ப அவருக்கு அரசியல் அறிவு இல்லைன்னு சொல்றீங்களா? இன்னொன்னு, இந்த வாய்ப்பு கொடுத்ததாக சொல்றாங்கல்ல, எப்ப வாய்ப்பு கொடுத்தீங்க? தோல்வி அடைகிற போதெல்லாம் வாய்ப்பு கொடுத்தீங்க. 2006 திமுக கூட்டணி உறுதி சார். திருச்சி மாநாட்டுக்கு வருகிறார். நான் அன்றைக்கு நகர செயலாளர். திருச்சி மாநாட்டுக்கு வருகிற போது நெடுஞ்சாலை மற்றும் சாலை போக்குவரத்து துறைக்கு அண்ணன் டி.ஆர். பாலு ஒன்றிய அமைச்சர். தஞ்சை திருச்சி தேசிய நெடுஞ்சாலைக்கு அடிக்கல் நாட்டப்படுது. அப்பதான் நன்றி உரையில என் பேரு குறிப்பிடப்பட்டிருக்கு நகர செயலாளர். எதுல? அண்ணன் டி.ஆர். பாலு வர்ற நிகழ்ச்சியில ஊர் முழுக்க கொடிகள் பறந்துகிட்டு இருக்கு. கருப்பு சிவப்பு கொடியும் சிவப்பு கருப்பு சிவப்பு கொடியும் பறந்துகிட்டு இருக்கு திருச்சி மாநாட்டுக்காக. திடீரென அதிமுகவோட கூட்டணின்னு அறிவிப்பு. வைகோவினுடைய கட் அவுட்டை கீழே போட்டு பால் குடம் வச்சு எரிச்சு அதை தீயிட்டு கொளுத்துனாங்க திமுகவினுடைய தொண்டர்கள். அவருடைய கோபத்தை வெளிப்படுத்தினாங்க. அந்த நேரத்துல எழும்பூர் தொகுதியில் வாய்ப்பு கொடுத்தாங்க. அது மட்டும்தான் பெரிய கூட்டணியில் மல்லை சத்யாவுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு. அதன் பிறகெல்லாம் எப்படி நீங்க இடம் கொடுத்தீங்க? 2014 தேசிய ஜனநாயக கூட்டணியில காஞ்சிபுரத்துல போட்டியிட்டாரு. அது வெற்றி வாய்ப்பு தேடி வருகிற சூழலா 2014? அதன் பிறகு 2016 மக்கள் நல கூட்டணி. மக்கள் நல கூட்டணியில திருப்போரூர் தொகுதியில வாய்ப்பு. மக்கள் நல கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணின்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த நேரத்துல அவருக்கு வாய்ப்பு. 2001 கட்சி தனித்து போட்டியிடுகிற போது வாய்ப்பு. இப்படி தொடர் தோல்விகளை அடைகிற போதெல்லாம் அவருக்கு வாய்ப்பை கொடுத்தார்கள். இந்த முறை மட்டும்தான் மதுராந்தகத்தில் பலமான கூட்டணியில் அவருக்கு வாய்ப்பு. ஆனா துரை வைகோவுக்கு அப்படியா வாய்ப்பு? பலமான கூட்டணி 100 விழுக்காடு வெற்றியை உறுதி செய்ததற்கு பிறகு திருச்சியில, அதுவும் திருச்சி மாதிரியான தொகுதி திமுகவுக்கு எல்லா வகையிலும் ஃபேவரா இருக்கிற தொகுதி, திமுக யாரை நிறுத்தினாலும் வெற்றி பெறும் என்கிற நிலைமை அந்த தொகுதிக்குள்ள. அந்த தொகுதியை லாபகமாக வாங்கி துரை வைகோவுக்கு கொடுத்து வெற்றி பெற வைத்தது பெரிய சாதனையா? அதுல வெற்றி பெற்றார் என்று சொன்னால் உடனே இந்த கட்சியை வழிநடத்துவதற்கு தகுதி படைத்தவர் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களா? எனவே சாதி ரீதியான அணுகுமுறை இருக்கிறதா என்று கேட்டால் 100 விழுக்காடு சாதி ரீதியான அணுகுமுறையில் தான் இத்தகைய அழுத்தங்கள் தரப்படுகின்றன. ஒரு விஷயம் சார், அவர் ஒரு வார்த்தை ரொம்ப தெளிவா குறிப்பிடுறார் மல்லை சத்யா. அவருடைய அறிக்கையிலும் சரி, அவருடைய பேச்சிலும் சரி, என்னுடைய வாழ்நாளின் இறுதி மூச்சு இருக்கிற வரை நான் தலைவர் வைகோவுக்காக இருப்பேன், தலைவர் வைகோவினுடைய பெயரை உச்சரித்துக் கொண்டே இருப்பேன்கிறார். கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, அவர் எனக்கும் இந்த இயக்கத்துக்கும் தேவைப்படுகிறார், அவருடைய சேனாதிபதினு சொல்லிட்டாரு. பிரச்சனை இங்க முடிஞ்சிருச்சு. இப்ப தேவையில்லாமல் இந்த பதவி விலகல் நாடகம் நடத்துவதும், நான் இந்த பொறுப்புல இருந்து விலகிக் கொள்வேன் என்று ஒரு நாடகத்தை நடத்தி அதன் பிறகு எல்லோரும் சேர்ந்து ஐயா நீங்க போகக்கூடாதியா அப்படின்ற நாடகங்களை அரங்கேற்றுவதும் எந்த வகையிலும் பயன் தராது. இது கட்சியை இன்னும் பலகீனமடைய செய்யும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ மல்லை சத்யா அவர்கள் கட்சியில நீண்ட காலம் செயல்பட்டு இருக்கிறார் அப்படின்ற அடிப்படையில பார்க்கும் பொழுது, அவரையும் 2ஆம் கட்ட தலைவராக இருக்கும் பொழுது அவருக்கு பின்னாலும் ஒரு பெரிய ஒரு கூட்டம் கட்சிக்குள்ள இயங்குவது அப்படின்றது எல்லா கட்சியிலும் இருக்கும். இப்ப இங்கேயும் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இவர் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிக்கிறார். உடனே இப்போ பல பேர் சமூக வலைதளங்கள்ல தலைவா நீங்கள் அப்படி விட்டு செல்லக்கூடாது, எங்களை காப்பதற்கு யார் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இது போயிட்டு இருக்குது. வைகோ அவர்கள் ரொம்ப அதை அதிர்ச்சின்னு எடுத்துக்கிறதா அல்லது கேஷுவல்னு எடுத்துக்கிறதா எனக்கு தெரியல. புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் மூலமாக செய்தியை அறிந்து கொண்டதாக வைகோ அவர்கள் சொல்லி இருக்கிறார். இப்ப இது கட்சிக்குள்ள பொதுச் செயலாளர் ஒரு பக்கம், முதன்மை செயலாளர் ஒரு பக்கம், துணை பொதுச் செயலாளர் நடுவுல நிறுத்தி இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்குது.
இத வைகோ அவர்களால கட்டுப்படுத்த முடியலையா, அல்லது வைகோவை தாண்டி உள்ளுக்குள்ள நடக்குது அப்படின்னா வைகோ அவர்களை தாண்டிய விசுவாசிகளாக துரை வைகோவுக்கு பின்னால் அவ்வளவு பெரிய கூட்டத்தினர் உள்ள உருவாகி இருக்கிறாங்களா? இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மொத்தமே ஒரு 15 பேர் தான் சார் துரை வைகோக்கு பின்னாடி பேசுற ஆட்கள். நீங்க சொன்னீங்கல்ல, தலைவா நீங்க போயிடக்கூடாது அப்படின்னு பேசுறாங்கன்றீங்கல்ல, அவங்களை எல்லாம் ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள், அல்லது அவரால் புதிதாக பொறுப்பு வழங்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இவ்வளவுதான் அதுல விஷயம். நீங்க கன்னியாகுமரியிலிருந்து இல்ல அவர் சமூகத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, அல்லது அவரால் பொறுப்பு வழங்கப்பட்டவங்க அப்படின்னு சொன்னீங்க. ரெண்டும் ஒண்ணுதானான்னு கேட்டேன். இல்ல ரெண்டும் ஒண்ணுதான் ஏறக்குறைய. அதுல என்னன்னா சந்தேகம் வந்துடாத மாதிரி இந்த மாறு வேடத்துல இங்க ஒரு மறு வச்சுக்கிட்டு வருவாங்க பாத்திருக்கீங்களா படத்துல? அந்த மாதிரி ஒரு வேற மாற்று சமூகத்துல 2 பேரை பிடிச்சு போட்டுறது. ஏன்னா சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல, சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கே பொறுப்பு கொடுக்குறான்னு. அந்த மாதிரி மறு வச்சுக்கிட்டு வந்த நடவடிக்கைகள்னு சில இருக்குல்ல, அதனால அதையும் சேர்த்தே நான் சொல்றேன். கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணிமலை அடிவாரம் வரை கட்சியினுடைய கட்டமைப்பு இருக்கு மறுமலர்ச்சி திமுகவுக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா மாவட்டங்களிலும் கட்சி இருக்கிறது. கட்சி அமைப்பு ரீதியாக நான் இருந்தபோது 53, 54 மாவட்டங்கள் இருந்தது. நான் வெளியேறின பிறகு பதிய நியமனங்கள்லாம் பண்ணாங்க. அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. ஆனா 70க்கும் மேற்பட்ட மாவட்ட நிர்வாகங்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. இப்ப இதுல திருச்சியில ஒரு தீர்மானம், விருதுநகர்ல ஒரு தீர்மானம், மதுரையில கூட்டம் நடத்தினதா சொன்னாங்க. ஆனா தீர்மானம் எல்லாம் ஒண்ணும் போடல அப்படின்னு சொன்னாங்க. இதை தவிர வேற எங்காவது கூட்டம் நடத்தி தீர்மானம் போட்டிருக்கிறாங்களா? ஏன் போடல? அப்போ இவர் ஒரு அழுத்தத்தை கொடுத்ததற்கு பிறகும் கட்சி அந்த தீர்மானத்தை போட மறுக்குது அப்படின்னா கட்சிக்காரங்களுக்கு நியாயம் புரியுதுன்னு தானே அர்த்தம். கட்சிக்காரங்க இவருடைய முடிவுக்கு கட்டுப்படலைன்னு தானே அர்த்தம். அதுலயுமே விருதுநகர்ல பாத்தீங்கன்னா வேடிக்கையா இருக்கும். 12ஆம் தேதி தீர்மானத்தை போட்டாங்க. போட்டுட்டு வைகோவினுடைய அறிக்கை அதன் பிறகு வந்துருச்சு. வந்ததற்கு பிறகு இனிமேல் எந்த விதமான செய்தியும் வெளியிடக்கூடாதுன்னு எல்லாரும் கட்டுப்பாடோடு இருக்கும்போது முன்னாடி நிறைவேற்றின தீர்மானத்தை மீண்டும் மீண்டும் சமூக வலைதளத்துல பதிவு செய்யறாங்க. மீண்டும் மீண்டும் அதை வைத்தே செய்தியை பேசு பொருளாக்குறாங்க. நேற்றைக்கு முன்தினம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய நிர்வாகி ஒருத்தர் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சமூக வலைதளத்துல பதிவு பண்றாரு. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கட்சிக்காரங்கள்ட்ட பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, 12ஆம் தேதி போட்ட தீர்மானம் யாரை கேட்டு போட்டீங்கன்னு கேட்கிறாரு. நான் உட்பட பல நிர்வாகிகள் கட்சிக்குள்ள இருக்கோம். எங்களெல்லாம் கேட்டு இந்த தீர்மானத்தை போட்டீங்களா? யார்கிட்ட சொல்லி கூட்டத்தை கூட்டினீங்க? எந்த கூட்டத்தை எங்க கூட்டி இந்த தீர்மானத்தை போட்டீங்க? ஒரு மினிட் புக்கை வச்சுட்டு நீங்களே தீர்மானத்தை போடுறதான்னு அவர் கேட்கிறாரு. இது வரைக்கும் அந்த விருதுநகர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் பதில் சொல்றாரு. ஒன்னாச்சா? 2வது, 12ஆம் தேதி போட்ட தீர்மானத்துக்கு நேற்று வரைக்கும் போய் நிர்வாகிகள்கிட்ட வீடு வீடா போய் கையெழுத்து வாங்குறீங்களா? ஏன் கையெழுத்து வாங்குறீங்க? கூட்டம் தான் நடத்தக்கூடாதுன்னு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு. அப்ப நடத்தின கூட்டம் இன்வாலிட் ஆகி போச்சுன்னு தானே அர்த்தம். அப்ப அதுக்கு உயிர் கொடுக்குற விதமாக நீங்க போய் வீடு வீடா சேர்ந்து போய் கையெழுத்து வாங்குறது அப்படிங்கிறது எதை குறிக்குது? அதுவும் அந்த ஒரு மாவட்டத்துல தான். அப்ப அந்த மாவட்டத்தில் வாங்கி இருக்கிற கையெழுத்தும் முறைப்படி வாங்கின கையெழுத்துல. இன்னொன்னு, எனக்கு தெரிஞ்சு துரை வைகோவுக்கு அரசியலே தெரியல சார். நான் அப்படித்தான் சொல்லுவேன். பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பு சார் பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் பொறுப்புன்றது. நீங்க 10 பொதுக்குழு உறுப்பினர் முன்மொழியணும், 10 பொதுக்குழு உறுப்பினர் வழிமொழியணும். அதற்கான விண்ணப்ப படிவத்தை பணம் கட்டி வாங்கணும். இந்தந்த பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர், அவைத்தலைவர், பொருளாளர் இந்த பொறுப்புகளுக்கு இவ்வளவு தொகை செலுத்தி அந்த படிவத்தை தலைமை கழகத்துல கொடுக்கணும்னு அதுக்கு ஒரு தேர்தல் ஆணையரை போடுவாங்க, அமைப்பு செயலாளரை போடுவாங்க. இப்படித்தான் தேர்ந்தெடுக்கப்படும். நீங்க இப்ப வெவ்வேறு கட்சியில ஒரு வகையான தேர்தல் நடக்குது. இப்ப திமுக அப்படின்னா இப்ப தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், துணை பொதுச் செயலாளர்கள் எல்லா பேரும் சேர்ந்து அது வந்து ஒரு கன்சாலிடேட்டட் நாமினேஷனா ஒன்ன தாக்கல் பண்ணுவாங்க. அந்த குழுவை தான் தேர்ந்தெடுப்பாங்க. இப்ப இங்க வந்து தனித்தனியா நடக்குமா அல்லது குழுவா மொத்தமா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க? இல்ல, தனித்தனி தேர்வு தான். அறிவிப்பே உங்களுக்கு கட்சியினுடைய வார ஏடான சங்கோலியில வந்துடும். பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு இவ்வளவு ரூபாய், இத்தனை பேர் முன்மொழியணும், இத்தனை பேர் வழிமொழியணும். துணை பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு பொது பட்டியலுக்கு இவ்வளவு, தாழ்த்தப்பட்டோருக்கு தரப்படுகிற இடஒதுக்கீட்டு பட்டியலுக்கு இவ்வளவு, பொருளாளர் பொறுப்புக்கு இவ்வளவு, அதே மாதிரி அவைத்தலைவர் பொறுப்புக்கு இவ்வளவுன்னு தனித்தனி பொறுப்புகளுக்கு தான் நாமினேஷன் போடுவாங்க. கூட்டாக போட மாட்டாங்க, தனித்தனி பொறுப்புகளுக்கு தான். அப்போ துணை பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் அந்த பொறுப்புல முதன்மை செயலாளர் பொறுப்பும் அடங்குமா? ஆமா, முதன்மை செயலாளர் பொறுப்பு. இப்ப முதன்மை செயலாளர்னு ஒரு பொறுப்பே கிடையாது சார். இதுக்கு முன்னாடி கட்சியில நான் இருந்த போது கிடையாது. அவர் தலைமை கழக செயலாளரா இருந்தார். அது நியமன பொறுப்பு. தலைமை கழக செயலாளர் என்பது ஏற்கனவே இருந்ததுதான். தலைமை நிலைய செயலாளர்னு இருப்பாங்க, அலுவலகத்துக்கு பொறுப்பாளர். அந்த கட்சியினுடைய தலைமை நிலைய நடவடிக்கைகளை பார்த்துக்குவாங்க. அதுக்கு பல பேர் இருந்தாங்க. அதை கொஞ்சம் மெருகேற்றி தலைமை கழக செயலாளர்னு மாத்தினாங்க. அதிமுகவுல கொஞ்ச நாள் இவர் இருந்தாரு, நம்ம எடப்பாடி பழனிசாமி தலைமை நிலைய செயலாளரா இருந்தாரு.
ஜெயலலிதா ஆட்சி காலத்துல சொல்றேன். அதன் பிறகு செங்கோடையன் இருந்தாரு. இப்ப நம்ம வேலுமணி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி துறைமுகம் காஜா அண்ணன் திமுகவுல இருக்கிறாரு. பூச்சி முருகன் கூட தலைமை நிலை செயலாளராக இருக்காரு. இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அதை இவங்க கொஞ்சம் மெருகேற்றி தலைமை கழக செயலாளர், அதாவது அணிகளை எல்லாம் வழிநடத்துற பொறுப்பு அவருக்கு இருக்கு. மாணவர் அணி, இளைஞர் அணி, தொண்டர் அணி, பொறியாளர் அணின்னு இந்த அணிகள் எல்லாம் வழிநடத்துற பொறுப்பு அவருக்கு இருக்குன்னு ஒரு புதிய பொறுப்பை கொண்டு வந்து அவருக்கு போட்டாங்க. அது நியமன பொறுப்பு. அதன் பிறகு என்ன பண்ணாங்க, கட்சியினுடைய பைலாவுல திருத்தம் கொண்டு வந்து அதற்கு முன்பு முதன்மை செயலாளர் பொறுப்பு என்று ஒன்று கிடையவே கிடையாது. முதன்மை செயலாளர் பொறுப்பை உருவாக்கி முதன்மை செயலாளரையும் இந்த பொதுக்குழு தேர்வின் மூலமாகவே தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த பொதுக்குழு மூலமாக தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா நீங்க என்னன்னா, இப்ப இந்த பொதுக்குழு மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை ஒரே நாள்ல நீக்க முடியுமானா நீக்க முடியாது. கட்சி பைலா அதுக்கு இடம் கொடுக்காது. எப்படி நீக்க முடியும்? அப்படின்னா நீங்க ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழுவை ஃபார்ம் பண்ணணும். இவர் மீது என்ன குற்றம் இருக்கு, துணை பொதுச் செயலாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னா என்ன குற்றம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஒரு கடிதமாக துணை பொதுச் செயலாளருக்கு அனுப்பணும். காப்பி டு பொதுச் செயலாளர் கொடுக்கணும். அதற்கு அவர் பதில் சொல்லணும். நேரிலோ கடிதத்தின் வாயிலாகவோ யார் மீது குற்றம் சுமத்தி இருக்கிறீங்களோ அவர் விளக்கம் கொடுக்கணும். அந்த விளக்கம் ஏற்புடையதாக இல்லைன்னு சொன்னாதான் நீங்க நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த விளக்கம் ஏற்புடையதாக இருந்தா இவரை டெம்பரவரி சஸ்பென்ஷன் பண்றாங்களா, அந்த சஸ்பென்ஷனை நீக்கிடுவாங்க. இதுதானே கட்சியினுடைய நடைமுறை. இப்படித்தானே செய்யணும். நீங்க என்னமோ ஓவர் நைட்ல கட்சியை விட்டு தூக்கிடுங்கன்னா என்ன வட்ட செயலாளரா? அவர் துணை பொதுச் செயலாளருங்க. பொதுச் செயலாளர் என்கிற பொறுப்புக்கு அடுத்த இடத்தில் இருந்தவர். நீங்க தமிழ்நாடு முழுக்க போங்க, நான் ஒரு சின்ன சர்வேவுக்கான ஒரு வாய்ப்பை சொல்றேன். நீங்க எங்க வேணுமோ போய் மைக்க தூக்கிட்டு போய் மதிமுகன்னு கேளுங்க, வைகோவுக்கு அடுத்து மல்லை சத்யா பேரை தான் சொல்லுவோம். அதன் பிறகு வைகோவினுடைய மகன் என்கிற முகம் இருந்ததுனால்தான் துரை வைகோவுக்கு அடையாளமே தவிர கட்சியில நம்பர் 2 ரோல் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா மல்லை சத்யாவுக்கு தான். அவர் தான் நெடுந்தூரம் டிராவல் பண்ணியிருக்காரு. அவருக்கு தான் ஒரு தியாக வரலாறு இருக்கு. போராட்ட களங்கள்ல அவர் தான். நீங்க சென்னையில மதிமுக பங்கேற்கிற போராட்ட களங்கள்ல இப்ப 2 வருஷமா அவரை போடுறது இல்ல, அவர் அனுப்புறது இல்லை. இவங்க திட்டமிட்டு அவர் பேரை கொடுக்காம விட்டுறாங்க. ஆனா அதுக்கு முன்பு வரைக்கும் வாழ்வாதாரங்களை காக்கிற எல்லா போராட்டங்களிலும் அவர்தான் கலநாயகன். வழக்குகள் 1000 வந்தாலும் அவர்தான் சிறை கொட்டடியில பூட்டப்படுவார். நீங்க ரடார் கருவிகளை எடுத்துக்கொண்டு போகுது ராணுவத்தினுடைய வாகனம், அடித்து நொறுக்கணும் ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாகன்னு சொன்னா அவர் தான் முதல் ஆளா போய் அடித்து நொறுக்குவார். டேம் 999 படம் வந்திருக்கு, அதை ரிலீஸ் பண்ணா முல்லை பெரியாறு அணை உடைந்துரும்னு கேரளாக்காரன் படம் எடுத்திருக்கான், அந்த படத்தை வெளியிடக்கூடாது, உடனே உத்தரவு போடுவார் கட்சியினுடைய பொதுச் செயலாளர். 3 குழுக்களை அனுப்பிச்சு வியூகம் வகுத்து அந்த பெட்டியை கொண்டு ரோட்ல போட்டு உடைச்சு ப்ரீவியூ தியேட்டர்ல அந்த படமே ஓட முடியாம நிறுத்தணும். 2 அசிஸ்டன்ட் கமிஷனர் வருவான், ஜாயின்ட் கமிஷனர் வருவான், அதிகாரிகள் எல்லாம் இருப்பாங்க. இவ்வளவு பேருடைய கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு போய் அந்த போராட்டத்தை சக்சஸ் பண்ணிட்டு வந்தவர் யாருன்னா மல்லை சத்யா தான். ராஜபக்சே வரான் சார் திருப்பதிக்கு, Z+ பிரிவு பாதுகாப்பு சார். நீங்க யோசிச்சு பாருங்க, Z+ பிரிவு பாதுகாப்புன்னா ஏதாவது ராஜபக்சேவுக்கு ஆபத்து வரும் என்று அந்த Z+ பிரிவு பாதுகாப்பு உணர்ந்துச்சுன்னா உடனே ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துடலாம். ஆர்டர் கொடுக்கறதுல ஷூட் பண்ணிடலாம் உடனே. அங்க போய் கருப்பு கொடி சார், திருப்பதிக்கு வர்றான் ராஜபக்சே, கருப்பு கொடி காட்டணும். யார் தலைமையிலன்னா மல்லை சத்யா தலைமையில. விடிய காலில் வர்றான் சார் சாமி கும்பிடுறதுக்கு 4 மணிக்கு. கருப்பு துண்டை போட்டு போயிட்டார் சார் நேரடியா திருப்பதிக்கு. ராஜபக்சே என்ன தெரியுமா சொன்னா, மல்லை சத்யா அவனுக்கு தெரியாதுல்ல, கருப்பு துண்டு தானே தெரியும். வைகோ வைகோ வைகோன்னு கத்திவிட்டான். காவல்துறை அதிகாரிகள் சொன்ன தகவல் இது. வைகோன்னு கத்துறோம்னா இவர் கழுத்துல கடந்த கருப்பு துண்டு எடுத்து அவனுக்கு கருப்பு துண்டு ஆர்ப்பாட்டத்துல காட்டுறாரு. காட்டிட்டு கைதாய் சிறைக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு ராஜபக்சேவுக்கு ஆபத்துன்னு சொல்லி மல்லை சத்யாவை சுட்டு தள்ளியிருந்தா அவர் குடும்பத்துக்கு யாரு சார் பொறுப்பு? இப்படிப்பட்ட தியாகங்கள் எல்லாம் செஞ்சிருக்கிறாருல இந்த கட்சியில. அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு சோகத்தை நீங்க நிகழ்த்துவீங்களா இந்த கட்சியில? இந்த கட்சியில எவ்வளவு நாட்கள் பயணிச்சிருக்கிறாரு, வேர்வையை ரத்தமும் சிந்தி இந்த கட்சியில அவ்வளவு உழைப்பு கொடுத்திருக்கிறாரு. இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் நீங்க மறந்துட்டு ஒரே இரவுல தூக்கி போடணும்னு நினைக்கிறீங்க? அந்த டேம் 999 ரீல் எல்லாம் எடுத்துட்டு பத்திரமா வச்சிருந்தார் சார். முல்லை பெரியாறு அணையினுடைய நீர்மட்டத்தை 104 அடி உயர்த்தணும்னா முல்லை பெரியாறு பாசன விவசாயிகள் சங்க தலைவர் அண்ணன் கம்பம் பப்பாஸ் தலைமையில பாராட்டு விழா என்ன தெரியுமா செஞ்சாரு? அந்த டேம் 999 சுருள் எல்லாம் எடுத்துட்டு மாலையா கட்டி கொண்டு வந்து மதுரையில வைகோவுக்கு போட்டார் சார் அந்த மனுஷன். இவ்வளவு விஷயங்களையும் செய்திருக்கிறார் சார். இந்த கட்சிக்கு கொஞ்சம் நெஞ்ச பயணம் இல்ல சார் அவர் பயணிச்சிருக்கிறது. துரை வைகோவுக்கு என்ன சார் போராட்ட வரலாறு இருக்கு? நீங்க சேலஞ்ச் பண்றீங்களா? நான் சொல்றேன் சார், வைகோவுடைய பையன் பெரிய ஆள் தான் சார். அவர் MP ஆயிட்டார் சார். அவர் கட்சி தலைவருக்கு புள்ள சார், அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. ஆனா நீங்க இன்னைக்கு மல்லை சத்யாவை நீக்கணும்னு சொல்றீங்களா? இவர் செய்திருக்கிற போராட்ட களங்களில் இவர் பங்கேற்று இருக்கக்கூடிய மதிமுகவினுடைய வரலாறுகளில் 1 விழுக்காடு பங்கை துரை வைகோ நிகழ்த்தி இருக்கிறாரா? அப்ப நீங்க துரை வைகோ வந்துதான் கட்சியை நவீனப்படுத்தி இருக்கிறார், தேர்தல் புதிய உத்திகளை கொடுத்திருக்கிறார், பெரிய ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவர் பின்னாடி இருந்து பண்ணி இருக்கிறாரு. முன்னாடி இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா பின்னாடி அவர் நிறைய பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அவர் தரப்பு வாதமா இருக்கு. என்ன சார் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணாரு?
நீங்க சொல்லுங்க, அந்த கட்சியில நெடுங்காலம் நான் பயணிச்சிருக்கிறேன். அந்த கட்சியினுடைய ஹிஸ்டரி என்ன, ட்ராக் ரெக்கார்ட் என்னன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு 6 தொகுதி வாங்கி 4 தொகுதி வெற்றி பெற்றாங்க. 2006லயே 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சிருந்த கட்சி சார் இந்த கட்சி. 2 ஒன்றிய அமைச்சர்கள் வச்சிருந்த கட்சி சார் இந்த கட்சி. நிதித்துறைக்கு இணை அமைச்சர் சார் செஞ்சி ராமச்சந்திரன். மரபுசாரா எரிசக்தி துறைக்கு இணை அமைச்சர் சார் கண்ணப்பன். 2 போர்ட்போலியோ சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. நீங்க யோசிச்சு பாருங்க. அதுவும் செஞ்சி ராமச்சந்திரன் மேல அலிகேஷன் வந்து அவரை பதவி நீக்கம் பண்ணிட்டாங்க. அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. திரும்ப அதே வாஜ்பாய் கவர்மெண்ட்ல 6 மாசத்துல ரீடைன் பண்ணாங்க சார் அந்த போர்ட்போலியோவை. அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்த கட்சி சார் இந்த கட்சி. நீங்க வைகோ நடைபயணம் போறாருன்னா 2500 தொண்டர் பட போவான் சார் பின்னாடி. 4 நாள் 5 நாள் வச்சு சோறு போட்டிருக்கேன் சார் பொறுப்புல இருக்கும்போது. 40,000 பேர் கலந்துக்குவாங்க சார் ஒரு நடைபயணத்திலையும். ஒவ்வொரு பொதுக்கூட்டத்துல பாயிண்ட்ல பேசுறாருன்னா 50,000ல இருந்து 1,00,000 பேர் வருவாங்க சார். இன்னைக்கு என்ன சார் நிலைமை? நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க. திரட்டாம வைகோவுக்கு 20,000 பேரை திரட்டிட முடியுமா ஒரு மாவட்டத்துல? 10 மாவட்டம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, 5,000 பேர் வரல சார் கட்சிக்கு. என்ன சார் கட்சியை நீங்க நவீனப்படுத்திட்டீங்க? என்ன கட்சிக்குள்ள பெரிய மாற்றத்தை நீங்க உருவாக்கிட்டீங்க? இந்த கட்சி சகோதர பாசத்தோட இருந்துச்சு சார். இந்த கட்சியை சிதலமடைய செய்து, சீர்கேடடைய செய்து, இந்த கட்சிக்குள்ள சாதி ஏற்றத்தாழ்வுகளை கொண்டு வந்து புகுத்தி, ஏற்றத்தாழ்வுகள் மிக்க கட்சியாக இந்த கட்சியை மாத்தினதை தவிர என்ன சார் துரை வைகோ பெருசா செஞ்சு கிழிச்சிட்டாரு இந்த கட்சிக்கு? நீங்க ஒரே ஒரு சீட்டு வாங்கி ஜெயிச்சது பெரிய சாதனைன்னா, இதுக்கு முன்பு பல தேர்தல்கள் இந்த இயக்கம் சந்திச்சப்பெல்லாம் இந்த கட்சிக்குள்ள இருந்தானே, அவன் பண்ணதெல்லாம் அப்ப சாதனை இல்லையா? நான் கேட்கிறேன், கட்சி துவங்கினாங்கல்ல சார், துவங்கினப்ப கவிஞர் குடியரசு இறந்து போனார் சார். துவங்கியதற்கு பிறகு துணை பொதுச் செயலாளர். அன்னைக்கு இருந்த பேனலை நான் சொல்றேன், நீங்க யோசிச்சு பாருங்க. அவைத் தலைவர் எல் கணேசன், செஞ்சி ராமச்சந்திரன் துணை பொதுச் செயலாளர், மல்லை சத்யா துணை பொதுச் செயலாளர், பொருளாளர் யாருன்னா கண்ணப்பன் எங்க சார் இருக்காரு? திமுக இருக்காரு சார். மரபுசாரா எரிசக்தி துறைக்கு இணையமைச்சரா இருந்தவரு எங்க இருக்கிறாரு? திமுகவில் இருக்காரு. அவைத்தலைவராக இருந்த எல் கணேஷ் எங்க இருக்கிறாரு? திமுகவில் இருக்கிறாரு. திருச்சி எம்பி சார் அவரு. பதவிகள் அனுபவிச்சவங்க சார் இவங்கெல்லாம். செஞ்சி ராமச்சந்திரன் எங்க சார் இருக்காரு? திமுகவுக்கு போனார், அண்ணா திமுகவுக்கு போனார், சசிகலாட்ட போனார். இப்ப எங்க இருக்கிறாருன்னே தெரியல. அது வேற. இவங்க எல்லாரும் போயிட்டாங்க சார் கட்சியில இருந்து. அன்னைக்கு இருந்த அந்த பேனல்ல வைகோவுக்கு அடுத்து இன்னைக்கு இந்த கட்சியில இருக்கிற ஒரு மல்லை சத்யா ஒருத்தர் தான். என்ன சார் அனுபவிச்சாரு? உங்கள்கிட்ட எம்பி ஆக்கிட்டீங்களா? எம்எல்ஏ ஆக்கிட்டீங்களா? மத்திய மந்திரி ஆக்கிட்டீங்களா? வாரியத்துக்கு தலைவர் ஆக்குனீங்களா நீங்க அவரை? ஒரு கவுன்சிலர் ஆக்குச்சா சார் இந்த கட்சி? என்ன சார் செய்து கிழிச்சிருச்சு இந்த கட்சி அவருக்கு? இன்னமும் இந்த கட்சிக்கு உண்மையா இருக்கிறாரா சார்? இன்னமும் இந்த கட்சியிலேயே இருக்கிறாரா சார்? அவரோடு இருந்த பாலவாக்கம் சோமு போயிட்டார் சார். வேளச்சேரி மணிமாறன் போயிட்டார் சார். பல பேர் போயிட்டார் சார். தண்டபாணின்னு ஒருத்தர் இருந்தார் சார் இந்த கட்சியில. அவரெல்லாம் இவருக்கு நெருக்கமாக இருந்தவர் சார். டிஆர்ஆர் செங்குட்டுவன் போயிட்டார் சார் இந்த கட்சியில இருந்து. எல்லாரும் போயிட்டாங்க சார். அவர் மட்டும் தனியாளா நிக்கிறாரு சார். இன்னமும் நான் வைகோ பேரை சொல்லிக்கிட்டே நிப்பேன்னு சொல்லி நிக்கிறாரு சார். இதை விட என்ன சார் ஒருத்தன் உண்மையா நிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அதுதான் பிரச்சனைக்கு காரணமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா நீங்க இடையில ஒரு இடத்துல சொன்னீங்க பொதுச் செயலாளருக்கு அடுத்த இடத்தில் அப்படின்னு. அப்போ துணை பொதுச் செயலாளருக்கு அடுத்த இடம் பொதுச் செயலாளர். அப்போ ஒருவேளை அவர் ப்ரொமோட் ஆகுவாரு அல்லது ப்ரொமோட் ஆகலாம் அப்படின்ற ஒரு சந்தேகம் வருதா? பொதுக்குழுவினுடைய ஆதரவு யார் பக்கம் இருக்கிறது? நாளைக்கு நிர்வாக குழு கூடுகிறது. நாளைய கூட்டத்துல என்ன முடிவு எடுக்கப்படும் சார்? வைகோவினுடைய முடிவு தான் சார் இறுதி முடிவு. கட்சி அவருக்கு கட்டுப்பட்டதுதான். சின்ன சலசலப்பு வேண்டுமானால் செய்து பார்க்கலாம். இந்த கட்சி அவரை நம்பி இருக்கிற கட்சி. அவருக்கு தான் எல்லாம். நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க சொன்னீங்கல்ல துணை பொதுச் செயலாளருக்கு அடுத்து, அதனால்தான் இந்த சூழல் வந்துச்சான்னு சொல்லி. ஏன் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு ஏன் சார் இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? 2G ஸ்பெக்ட்ரம்ல தீர்ப்பு வந்துச்சு சார். விடுதலை ஆயிட்டாங்க கனிமொழியும் ராசாவும். வீட்டுல இருக்கிறார் சார் கலைஞரு. கனிமொழி வீட்டுக்கு வந்து அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வர்றாங்க. ஊரே கூடி நிக்கு சார். ஒரு மூலையில நிக்கிறார் சார் பேராசிரியரு. கலைஞர் என்ன தெரியுமா கேட்டாரு? பேராசிரியர் எங்கன்னு கேட்டார். கனிமொழி சொன்ன பதில் இருக்குல்ல, பொதுச் செயலாளரா பேராசிரியரான்னு கேட்டிருந்தா சாதாரணமான நிகழ்வு. பேராசிரியர் பெரியப்பாவா? இந்த இருக்கிறாருப்பா. கனிமொழி சொன்ன வார்த்தை நீங்க வேணா வீடியோருக்கு போய் பாத்துங்க. அப்போ கனிமொழி யாரு சார்? கலைஞரோட புள்ள சார். ஆனா அந்த லீடு எடுத்துக்கலையே, பெரியப்பான்னு சொன்னுச்சு. ஆச்சா? கலைஞர் எப்படி கட்சியை வச்சிருந்தாருங்கிறதுக்கு நான் சொல்றேன். அடுத்து வாங்க, உதயநிதி ஸ்டாலின் இளைஞர் அணிக்கு செயலாளர் சார். இந்த தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர். இந்த கட்சி அப்படியே அவர் கைக்கு தான் சார் போகும். அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்ல. அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டு பொருளாளர் யாரு? டிஆர் பாலு, இளைஞர் அணி செயலாளர். டிஆர் பாலு தானே சார் நிதி கொடுக்கணும், பொருளாளர் தானே சார் நிதி கொடுக்கணும் இளைஞர் அணியை வளர்க்கறதுக்கு.
உதயநிதி ஸ்டாலின் எனக்கு ஒரு 5 கோடி நிதி கொடுங்க கட்சி அறக்கட்டளையில இருந்து இளைஞரணியை வளப்படுத்துறதுக்குன்னு சொன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாரா? ஆனா அண்ணா அறிவாலயத்துல மேடையில என்ன தெரியுமா பேசினார் உதயநிதி? மாமா டி.ஆர். பாலு அவர்களுக்கு சொல்கிறேன், எங்கள் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கு பொருளாளர் மாமா கூடுதல் நிதி ஒதுக்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்போ யார் இங்கே என்ன புரோட்டோகால்ல இருக்கிறாங்களோ அவங்கள உள்வாங்கி கொண்டு தலைவர்களுடைய வாரிசுகளாக வருபவர்கள் தலைமைக்கு வந்து சேருவார்கள். கலைஞர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் முதலமைச்சராக இருக்கிற இன்றைக்கு இருக்கிற அண்ணன் ஸ்டாலின் சின்ன சலசலப்பு கூட உருவாக்கல சார். அழகிரிக்கும் அவருக்கும் பிணக்குன்னாங்க. தினகரன் அலுவலகத்தை அடிச்சு நொறுக்கிட்டாங்கன்னாங்க. கலைஞர் உத்தரவுக்காகவே கடைசி வரை காத்திருந்தார். அவர் எழுதினார்ல, அப்பா என்று ஒரே ஒரு முறை அழைத்துக் கொள்ளட்டுமா தலைவரேன்னு எழுதினார்ல, அந்த நொடி பொழுது வரை அந்த தலைவருடைய உத்தரவுக்காகவே காத்திருந்தார் சார். அவரும் புள்ளதான். அவர் தான் அந்த கட்சியை நடத்தினார். ஏன் உங்களுக்கு இவ்வளவு அவசரம்? மூத்தவர்களை மதித்தா என்ன சார்? இந்த கட்சியில நீங்க புள்ளங்கிற ஒரே லீடிங் பாயிண்ட்ல வந்து சேர்ந்தீங்க சார். அதுக்கு முன்பு 30 வருஷம் எத்தனை போராட்டங்கள், எத்தனை தியாக வாழ்வு, எவ்வளவு பெரிய வாய்ப்பு தெரியுமா? நான் இன்னொன்னு சொல்றேன் சார், இன்னைக்கு எல்லாரும் உயிரோடு இருக்காங்க. நான் பொய் சொல்லிட்டு போல மீடியாவுக்கு முன்னாடி. தேசிய லீக் பஷீர் அகமதுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. நீங்க இன்னைக்கு போய் கேளுங்க அவர்கிட்ட. என்ன தெரியுமா சொன்னாரு கலைஞர்? எவ்வளவு பெத்த வளர்ச்சாச்சியா மதிமுக, இந்த சத்யா மட்டும் வரவே மாட்டேங்கிறாயான்னு சொன்னார் கலைஞர். யாருக்கிட்ட தெரியுமா சொன்னாரு? பஷீர் அகமது கிட்ட போய் சொன்னாரு. அப்ப அந்த சத்யா வளைக்க முடியாத இடத்திலேயே வைகோவுக்கு நம்பகத்தன்மையோடு இருந்தாரு. அவருக்கு என்ன மரியாதை இந்த கட்சியில? அவரை தூக்கி உதாசீனப்படுத்தி விட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து சேரணும்னு நினைக்கிறீங்களே, இந்த கட்சியை கட்டுக்கோப்பாக நடத்திட முடியுமா உங்களுக்கு? இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜால்ரா கும்பல்களை வைத்து நீங்க கட்சியை நடத்திடுவீங்களா? இப்ப இங்க இருக்கிற பிரச்சனையே புரியுதா உங்களுக்கு? உண்மையாக நேசிக்கக்கூடியவர்களை, உண்மையாக வைகோவின் பால் பற்று கொண்டிருக்கக்கூடியவர்களை எல்லாம் அப்புறப்படுத்திட்டு யாரை வச்சு சார் கட்சி நடத்த போறீங்க? ஒண்ணுமில்லாத கட்சி சார் இந்த கட்சி. நாளைக்கு அதிகாரத்துக்கு வந்துருவீங்களா? திமுக கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டா நாய் சீண்டால் சார் இந்த கட்சியை. நான் சொல்றேன், இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. திமுக கூட்டணியில் இருக்கிற வரைதான் மறுமலர்ச்சி திமுகவுக்கு முகமும் முகவரியும். திமுக கூட்டணில இருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்கன்னா இந்த கட்சி சின்னாபின்னமாக போயிடும். அந்த நிலையில் இருக்கிற போதே நீங்கள் இப்படி ஒரு சூழலை உருவாக்கிறீர்கள். உண்மையிலேயே மறுமலர்ச்சி திமுகவுக்கு ஒரு இருண்ட காலம் சார். வைகோ தன்னுடைய வாழ்நாளினுடைய நெருக்கடி காலத்தில் இருக்கிறார் என்றுதான் நான் உணர்கிறேன். இதுல கூட்டணி இன்னொரு பாயிண்ட் நீங்க சொன்னீங்க, இந்த கூட்டணியில இருக்கிற வரைக்கும் இது ஒரு பலமான கட்சியாக இருக்கிறது அப்படின்னு. அப்போ கூட்டணியில இருக்கும் போதே பலவீனப்படுத்துவதற்கான முயற்சியை செய்யறாங்க அப்படின்னா இதற்கு பின்னால வேற கணக்குகள் எதுவும் இருக்குமா? ஒரு சந்தேகமா கேட்கிறேன். அதாவது நான் ஏற்கனவே ஒரு முறை பேசி பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. அந்த செய்தியை பேசக்கூடாதுன்னு நினைச்சாலும் நீங்க ஒரு தடவை கேட்டதுனால, நண்டு கொளுத்தா வலையில தங்காது சார். நண்டு கொளுத்துருச்சு, அது வலையில தங்காது. ஏன்னு சொன்னா ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க. திமுகவினுடைய மேடை ஏறுறீங்க திருச்சியில, புரியுதா உங்களுக்கு? கட்டமைப்பு பேஸ் யாருன்னா திமுக தான். திருச்சி தொகுதி திமுக உங்களுக்கு தந்திருக்கு. காங்கிரசினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர் சார், புதுக்கோட்டையினுடைய செல்லப்பிள்ளை திருநாவுக்கரசர், எனக்கு ரொம்ப வேண்டியவர், அது வேற. அவர் இருந்த நாடாளுமன்ற தொகுதி சார் அது. அவருக்கு தரணும்னு ராகுல் காந்தி சொல்றாரு, திருநாவுக்கரசருக்கே திரும்ப கொடுக்கணும். அதையெல்லாம் மீறி உங்களுக்கு திமுக இந்த தொகுதியை கொடுத்திருக்கு. நான் என்ன கேட்கிறேன், யார் உங்களை உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட சொன்னா? ஒப்பந்தத்திலே தான் தனி சின்னத்தில் போட்டின்னு கையெழுத்திட்டு வச்சுட்டீங்களே, எதுக்கு அங்க சீன் கிரியேட் பண்றீங்க? அங்க ஏன் சார் சீன் கிரியேட் பண்ணீங்க? நீங்க செத்தாலும் தனி சின்னம் தான். முதலமைச்சருக்கு சீரிய நோக்கம் இருந்துச்சு. நான் ஒண்ணு சொல்றேன், முதலமைச்சர் எவ்வளவு பெரிய தத்துவார்த்த தலைவர் என்று சொன்னால், முதலமைச்சர் எவ்வளவு பெரிய தாயுள்ளம் கொண்ட தலைவர்னு சொன்னா, கூட்டணி கட்சியில ஒரு இடத்தை கூட நம்ம இழந்துடக்கூடாது. தமிழ்நாட்டுல நம்ம கட்சிக்காரங்க ஜெயிக்கிறதை விட முக்கியம் கூட்டணி ஜெயிக்கணும், 40க்கு 40 அடிச்சு கொண்டு போய் இந்தியா கூட்டணியில நிறுத்தணும்ன்ற ஒரே நோக்கம். அண்ணா சொன்னது மாதிரி பறவையின் கழுத்தும் அம்பையின் முனையும் மட்டுமே அவர் கண்களுக்கு தெரிந்த காரணத்தால் இதையெல்லாம் பெருசா பொருட்படுத்த வேணாம்னு சொல்லிட்டாரு. இல்லைன்னா திமுகக்குள்ள எவ்வளவு பெரிய சலசலப்பு. நீங்க திமுக சின்னத்துல போட்டியிட மாட்டேன்னு சொல்லி அவங்க கேட்காமலே நீங்க ஒரு சூழலை அங்க உருவாக்குறீங்களே, இதெல்லாம் எவ்வளவு பெரிய மோசமான பேச்சு. நீங்க இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டீங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு பிறகு உங்களுடைய நடவடிக்கை, திமுக கவுன்சிலர் பூரா அதிருப்தியில இருக்காங்க சார் திருச்சிக்குள்ள. திமுக கவுன்சிலர்கள் சொல்றாங்க, டிரான்ஸ்பார்மர் மாத்திர வேலை யார் வேலை சார்? கவுன்சிலர் தானே சார், அவருக்கு உண்டான வேலை தானே சார். அந்த வேலையை போய் இவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்க கேட்கறாங்கல்ல எம்பி வேலை. அண்ணா, கிரவுண்ட் ஒர்க்குன்றது வேற, நீங்க வந்து ஒரு கட்சியை போய் டெமாலிஷ் பண்றதுன்றது வேற. கீழ்நிலையில கட்டமைப்பு திமுகவுக்கு தான் இருக்கு, புரியுதா உங்களுக்கு? நீங்க திமுகவை டிபெண்ட் பண்ணி தான் அரசியல் பண்ணணும். உங்களுக்கு கீழ்நிலையில கட்டமைப்பு இருக்கா? நாளைக்கு திருச்சி மாநகராட்சிக்கு தேர்தல் வந்துடும், திமுக கூட்டணி இல்லாம ஒரு கவுன்சிலர் சீட் ஜெயிச்சிருவீங்களா நீங்க? உங்களுக்கு அதுக்கு கேப்பபிலிட்டி இருக்கா? அதெல்லாம் கிடையாது. அங்க இருக்கிற பார்ட்டி சுச்சுவேஷனை நீங்க உள்வாங்கிக்கிட்டு கட்சி நடத்தணும். நீங்க ஏதோ எம்பி ஆயிட்டா அந்த மலைக்கோட்டைக்கே நான் தான் முடிசூடா மன்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, அப்ப திமுக காரங்களாம் அதை வாட்ச் பண்றாங்களா இல்லையா?
நீங்க கேட்டீங்க இதற்கு பின்னால் வேறு கணக்கு இருக்கான்னு. நிச்சயமாக வேறு கணக்கு இருக்கிற காரணத்தால் தான் அதை நோக்கி அவர் நகருகிறார் என்றுதான் நான் உணர்கிறேன். அப்ப பெரியாரும் பெருமாளும் எனதிரு கண்கள் அப்படின்னத அதோட சேர்த்து புரிஞ்சுக்கலாம். இல்ல அதோட சேர்த்து புரிஞ்சு கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் டெல்லிக்கு போனோன்ன நிறைய பாஜக காரங்களோட நெருக்கமான தொடர்பை உருவாக்கி கொண்டார். அவங்க உடனே சொல்லுவாங்க, அப்கோர்ஸ் ராகுல் காந்தி கூட தான் நெருக்கமான தொடர்பை உண்டாக்கிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். நீங்க இந்த ரயில்வே துறைக்கு மந்திரியை போய் அவர் பார்க்கிற அந்த இது இருக்குல்ல, அப்படி பாத்தீங்கன்னா என்னமோ இவர் அவருக்கு செல்லப்பிள்ளை போலவும் அவரே சமூக வலைதளத்துல அதெல்லாம் பதிவிடுவார். அவர் இவர் நீ பெரிய ஆளா வரணும் அப்படின்னு வாழ்த்தினதை போல பாஜக காரன் ஒருத்தன் தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பியை நீ பெரிய ஆளா வரணும்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? என்ன சார் அர்த்தம் சொல்லுங்க? ஆர் ஆசாவை சொல்லுவானா? KN நேரு பையன் அருண் நேரு பக்கத்து தொகுதியில எம்பியா இருக்காரு சொல்லுவானா பாஜக காரன்? பாஜக சென்ட்ரல் மினிஸ்டர் சொல்லிடுவாரா அப்படி? அப்ப உங்களை சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? என்ன கணக்கு? வேற ஏதோ கணக்குகள் தயாராகி கொண்டிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனா அது நடக்கணும்னு நினைக்கிறேன் நான். அது நடந்தாதான் இவர்கள் யார் என்பதை இந்த நாடறியும். ஒன்று, இவர்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குங்கிறத பரிசோதனை பண்ணி பார்க்கணும். அதுக்கு பரிசோதனை பண்ணணும்ல. நீங்க ஒரு பேம்பர்டான சுச்சுவேஷன்ல உள்ளார இருந்துகிட்டு, நீங்க ரொம்ப காம்பாக்டான சுச்சுவேஷன்ல உள்ளார இருந்து, ஏதோ உங்களுக்கு எல்லாமும் வாய்த்து விட்டதை போல நீங்க ஒரு அரசியல் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கல்ல, அது எதுவுமே உங்களுக்கு இல்ல. அது எதுவுமே உங்களுக்கு இல்ல. ஆனா எல்லாமே உங்களுக்கு இருக்கிறதாக நீங்க கருதுறீங்க. ஆனா காலமும் சூழலும் எனக்கு தெரிந்து நீங்கள் யாருக்கு எதிராக வியூகம் வகுக்கிறீங்களோ அவர்களுக்கு ஆதரவாக போய் நிற்கும். விவிலியத்துல ஒரு வசனம் இருக்கு சார், உனக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் அவர்களுக்கு வாய்க்காதே போகும்னு. மல்லை சத்யாவுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் இவர்களுக்கு வாய்க்காது போகும் என்றுதான் நான் கருதுகிறேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க. உங்களுடைய கட்சி அனுபவத்திலிருந்து பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.